4 முனை போட்டி என்பதுதான் வெளியே வந்து அறிவிக்கப்படக்கூடிய அறிவு. ஆனால் 2 கருத்துக்குள்ள தான் இந்த மோதல். தொடர்ந்து இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டுமா இல்லையா என்பது மைய கேள்வியா இருக்கு. அதுதான் மைய கேள்வியா. அதுல மற்ற 3 முனைகள்னா எல்லோருமே தொடரக்கூடாதுன்னு சொல்றாங்க, தொடர வேண்டும்னு சொல்றது திராவிட முன்னேற்ற கழகமும் நம்பி கூட்டணி. அப்போ அவர்கள் வந்து அவர்களுக்கு தகுந்தாற் போல் இப்போ தேர்தல் அறிக்கை அவங்க வைக்காங்க, இவங்க வைக்காங்க. தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதி கொடுத்து 2021 வைக்கும் பொழுது பரவலாக பல்வேறு விஷயங்கள் இருந்துச்சு. பல்வேறு தரப்பை பற்றி கொஞ்சம் நிறைய அதிக பேரார்வத்தில் ஓவர் என்தூசியாசம்பாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. நிறைவேற்ற முடியல. சரி, ஒரு 350 நிறைவேற்றினோம், ஒரு 70 வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கல, அதனால நிறைவேற்றலை, மீதி வந்து நாங்கள் நிறைவேற்றதுக்கு ஏற்பாடு பண்ண முடியலன்னு சொன்னாங்க. இப்போது முறையாக வந்து நம்பரை குறைச்சிட்டாங்க. என்னென்னா ஒருத்தர் ப்ரொவோக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நான் 1000ன்னு சொன்னால், அவர் 1500ன்னு சொன்னால், நான் 2000ன்னு சொன்னால், நான் 5000ன்னு கொடுத்தா, நான் 8000ன்னு சொன்னால், நான் 12000ன்னு சொன்னால், நான் வந்து ஃப்ரிட்ஜுன்னு சொன்னால், அவர் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் சேர்த்து எவ்வளோ ஆகும்னு தெரியாது. 8000 ரூபாய்க்கு மட்டும் டோக்கன் கொடுப்போம், மீதி அப்படின்னு அந்த குடும்பத்துலேருந்து நீங்கள் தான் கடனாளியாக அரசாங்கம் தாக்கிட்டாங்கன்னா நாங்களும் கடனாளி ஆகணுமா அப்படின்னு யாரும் கேட்கல. ஏன்னா அதுக்கு பேர் வந்து கவனமாக இருங்க, கவனமாக கவனிங்க, அது இல்லத்தரசி அப்படின்ட்டு அழகாக சொல்லிட்டார். அதனால் கவனமாக இருக்கணும். இப்படி மாறி மாறி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இலவசங்கள், இதற்கு காரணம் என்னன்னா அவர்களை குறை சொல்ல முடியாது. இல்ல சார், இது இவங்க மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்க போய் 4 பேர் செத்து போயிடறான். இல்ல சார், இது புதுசா வந்திருக்க விஜய் கூட இந்த மாதிரியான கவர்ந்திருக்கக்கூடிய திட்டங்கள் சொல்றதாகட்டும், கிட்டத்தட்ட திமுக சொல்றதோ அதிமுக சொல்றதனுடைய பிரதியை தானே அவரும் சொல்றாரு. அப்போ அவங்க நம்பக்கூடிய அரசியலும் இதை நோக்கி பயணிக்கிற மாதிரியான அரசியலா தானே இருக்கு. அது இந்த எலெக்ஷன்ல எந்த இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார்? அது நீங்க வந்து அவங்க நாம் தமிழர் சொன்ன மாதிரி நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோம் என்று பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து மிகச்சிறந்த சாதனைகள் தான். என்ன, காசு கொடுக்காமல் கூட்டம் வருகிறது, வந்த கூட்டம் யாரும் தண்ணி அடிச்சுட்டு வரல, எங்கு சீமான் கூட்டம் போட்டாலும் தண்ணி அடிக்காமல் வர்றாங்க கூட்டம், அதில் வந்து கராராக இருக்காரு. சரி, அதே மாதிரி வாக்குக்கும் காசு கொடுக்கல, இதெல்லாம் பாராட்டத்தக்கது. பாதி பேர் பெண்கள் நிறுத்துறாரு, அதுவும் பாராட்டத்தக்கது என்று பாராட்டு சான்றிதழ்கள். ஓட்டு இல்லை, இது தேர்தல் என்பது ஓட்டுக்காக உள்ளது. ஆனா பாராட்டு சான்றிதழ்கள், விருதுகள் அந்த மாதிரி வந்து நிறைய வாங்க முடியுது அவங்க சொன்ன அணுகுமுறைகள். இங்கே என்னன்னு சொன்னா, தேர்தல் அரசியலுக்கு உள்ள வந்தாலே என்னத்தையாவது கொடுத்து என்னமாவது செய்து நாம வந்து அதிகாரத்துக்கு வந்துடணும். விஜய்க்கும் இது பொருந்துதா சார்? விஜயும் இதே ட்ரெண்டில் தான் இருக்காருங்களா? ஆமாங்க, தேர்தல் அரசியலுக்குள்ள யார் போனாலும் மாபெரும் போராளிகள்லாம் போனவங்க எல்லாம் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ள போனோடனே மண்டை வீங்கி போய் காணாமல் போயிட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டு வரலாறு, நேரடி வரலாறு. புரியுதுங்களா? சமூகத்தில் போராளியாகவே இருப்பாங்க, நல்ல அளவுக்கு மக்கள் தரலாம். தேர்தல் அரசியல் போயாச்சுன்னா தேர்தல் அரசியல் அம்பிட்டு தான் காசு, பணம், துட்டு, மணி அப்படின்னு சொல்லி அதிகார வெறி என்பதாக போயிடுது. அதனால் அதிகார பசியை கூட்டுவதாகத்தான் இந்த தேர்தல் அரசியல் இருப்பதனால தான் இந்த இலவசங்கள் அல்லது அதுக்கு பேரை மாற்றிட்டா விலையில்லா. இன்னும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ பெயர் மாற்றுவது என்பது வந்து ஒரு பிரபலமான ஒரு செய்தி. யார் பெற்ற பிள்ளைக்கு நாங்கள் பேர் வைப்போம்ப்பா அப்படின்னு அது ஒரு ட்ரெண்டு. இதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா அதெல்லாம் வருது. அதனால் இப்போ வந்து நல்ல முறையில் எப்படி வந்திருக்குதுன்னு சொன்னால் ஒரு வணிக சூதாட்டம் தான் இந்த தேர்தல் என்பது. ஐபிஎல் மாதிரி. ஐபிஎல் அளவு போக முடியாது, அதுக்கெல்லாம் மனுஷன் சாதாரண மக்கள்லாம் நாங்கள்லாம் போக முடியாது. அதுக்கு அவன் கோடிக்கணக்கான 2026 PL நாட் ஐபிஎல். இது சாதாரண மக்கள் போய் வாக்களிப்பது. இவங்க வீட்டுக்கு என்ன வருதோ அது அரசாங்கத்தில் இருந்து உங்கள் வரி பணத்திலேயே நாங்கள் கொடுத்தாலும் கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லுவது. அது தாண்டி பாக முகவர்கள் கூட்டம் என்று எல்லோருமே போடுவதே. பாக முகவர்களுக்கெல்லாம் என்ன 4 லக்கத்தில் அவர்களுக்கு ஒவ்வொரு வாக்காளருக்கும் நாம் வந்து அவங்க திருப்திப்படுத்தணும் என்பதற்காக பாகவர்கள் முகவர்கள் மூலம் எல்லா இடத்திலும் போய் சேர்ந்து விட்டது. சேர்ந்ததெல்லாம் பத்திரமாக இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு பாக முகவரும் என்ன பக்கத்தில் உள்ளவர்களிடம் கொடுத்து வைப்பார்கள், சொந்தக்காரர்களிடம். கடைசி 2 நாள் அதை மெல்ல மூட்டையை ஒழிப்பார்கள். அதனால மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
அவங்களுக்கு என்னன்னா தப்பி தவறி இது வந்து உரிமை, வாக்களிப்பது என்பது மக்களுடைய உரிமை, அதிகாரத்திற்கு கொண்டு வருவது என்பது நமது பிரதிநிதியை கொண்டு வருவது என்று தப்பி தவறி வந்துடக்கூடாது இந்த ஜனங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் ஃப்ரிட்ஜை கொடுப்போம். நாங்கள் வீட்டில் ஒன்று விடாமல் மிக்சியில் தொடங்கி ஓவன் வர எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வாங்குவதற்கு நாங்கள் கொடுக்க முடியாது என்பதனால ஒரு 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுப்போம். உடனே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி விஜயம் அதே பாணியில் நாங்கள் வந்து வேறு, நாங்கள் வந்து மற்ற கட்சிகள் போல எங்களை நினைக்காதீங்க, நாங்கள் வேறு அப்படின்னு சொல்லி தான் வந்தார். இல்லை சார், அவர் வருவதில் வந்து நான் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே உடைய பெட்டர்டு வெர்ஷன் சொல்றாரா, இல்லை நான் டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஆன்டி தீசிஸா வரேன்ற மாதிரி சொல்றாரு? அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? பெருசாக வந்து இதுக்கு தத்துவம் எல்லாம் கிடையாது. எல்லாருமே சாக்கடையில் விழுந்த உடனே என்ன அதற்கு தொகுந்தார் போல நடந்துக்கிடணுங்கிறது தான். இது ஒரு சாக்கடையாகவே ஆக்கியாச்சு. இப்போ எது நிற்கிதுன்னு பாருங்க, தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல, கேண்டிடேட் வேட்பாளர் போடுறாங்கல்ல. ஏன்னா நீங்கள் கேட்டதே என்னது, யாருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது என்ன வெற்றி பெற என்பதுதான் கேட்டீங்க. அப்போ அதில் வந்து பிரச்சனை இல்லை, அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை முடிஞ்சா அப்போ மீதி 3வா, அப்போ மீதி 3க்குள்ளே நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் ஒன்றைய. அதில் வந்து என்ன நீங்கள் கொள்கை, கோட்பாடு, மக்கள் நலன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இது தேர்தல் அரசியல், இது வணிக சூதாட்டம். அதனால் எவ்வளவு போட்டோம், எவ்வளவு எடுத்தோம், அதில் எவ்வளவு உண்டு கொடுத்தோம் என்பது தான் இதில் விளையாட்டு. அதனால் யார் வந்தாலும் பிறருக்கும் கொடுப்போங்கிற ஒரு நல்லதொரு கொள்கையை வச்சுருக்காங்க, அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதனால் எதிர்த்தரப்பு என்பதை சொல்லிக்கொள்வோம் மக்கள் மத்தியில், எல்லோருடன் என்ற பரிமாற்றம் வைத்துக் கொள்வோம் என்பது ரொம்ப சாதாரணமாக நடக்கு. அதனால இங்கு வந்து எல்லாமே நம்பர் கேம். நம்பர் நிறைய வரணும் அப்படின்னா நம்பர் நிறைய கொடுக்கணும், புரியுது என்பது தான் இங்கே நடக்குது. இதுதான் யதார்த்தம். இதில் வேட்பாளர்களை போடும் பொழுது அந்த வேட்பாளர் பயங்கரமான வசதியான ஆளாங்க, அவர் ஒரு சினிமா நடிக்கிறான். ஏன்னா அந்த வேட்பாளர் வந்து அந்த பகுதியில் பயங்கரமாக உள்ள சமூகம், முக்கியமான சமூகம், செல்வாக்கு சமூகத்தை சேர்ந்தவரான் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் வேற இப்போ போட்டி ஆகிட்டு, அதனால வேட்பாளர்லாம் அறிவிச்சாச்சு கிட்டத்தட்ட எல்லாருமே. அறிவித்த உடனே மோர் கான்கிரீட்டாக இந்தந்த பகுதியில் இத்தனை தொகுதி இந்த கட்சிக்கு வரும், இன்னென்ன தொகுதி இந்த கட்சிக்கு வரும் என்பதெல்லாம் கிட்டத்தட்ட கணக்கும் போடத் தொடங்கி விட்டார்கள் மக்கள். இப்படி ஒரு சூழல் இருக்கிறது. இதுதான் வந்து எதாவது தொடர்ந்து பேசுவோம் சார்.